ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ போலீஸா? டேய் எப்பா கத்தாதப்பா, நான் தான்ப்பா. யோ வக்கீலு, நீர் எப்படியா வந்தீரு? உங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி யாராச்சும் வந்தாங்களா? எப்பா தம்பி, முதல்ல தண்ணி கொஞ்சம் கொண்டு வாப்பா. போட. ப்ரெஷர் மாத்திரை சார். அங்கேருந்து இங்கே வந்து சேரக்குள்ள ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு சார். என்னைய வச்சு யாரும் உங்களை ட்ரேஸ் பண்ண முடியாது. பக்காவாக செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நான். என் காரை ட்ரேஸ் பண்ணிட போகிறாங்கன்னு எல்லாத்தையும் மதுரையிலே விட்டுவிட்டு பஸ்ஸை பிடிச்சி வந்து இங்கே இறங்கி வேறு பஸ்ஸில் என் பைக்கை போட்டு வந்தேன் சார். அந்த பஸ்ஸுலேருந்து என் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். யோ, நீ வந்ததெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கேஸ் என்னாச்சு அதை சொல்லியா? சார், அந்த கொற்றவை ரொம்ப மும்முரமாக தேடிட்டு இருக்காங்க சார். சார், இப்போதைக்கு எங்கேயும் போய் சரண்டர் ஆக முடியாது. வெளிமாநிலத்தில் கூட போய் சரண்டர் ஆனாலும் அவ்வளோ ஈஸியாக வெளியே கொண்டு வர முடியாது. யோ லூசாயா நீ? இதை சொல்லவா இப்படி தூரம் கிளம்பி வந்த? யோ, எங்களால இப்படியோ முக்காடு போட்டு ஒரு ஊரா தெரிய முடியாது. சரி, உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டேல, ஒழுங்கு மரியாதை கிளம்பி போயிட்டே இருக்கியா? வேற யாரால முடியுதோ அவங்கள வச்சு நாங்கள் கேஸ் பார்த்துக்கிறோம். வந்துட்டார் பெருசா. சார், இந்த மாதிரி மரியாதை எல்லாம் பேசுறதை விடுங்க சார். நான் ஒன்று நீங்கள் வச்ச ஆள் கிடையாது. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண தான் சார் வந்திருக்கேன். சார் குணசேகரன் சார், என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் தம்பிக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லி வைங்க. என் ப்ரொஃபைலுக்காக தானே உங்கள் ஆளுகளை விட்டு இந்த கேஸை என்ன டீல் பண்ண சொன்னீங்க? அது புரியாமல் அவர் என்னமோ எகிரிட்டு இருக்காரு சார். இதெல்லாம் சரி கிடையாது சார். யோ, யாரு யாரு நீ? தேவையில்லாம பில்டப் கொடுத்துட்டு தெரியுறா? அப்படியே பேசாம மாமா. நாம இருக்கிற நிலைமையில வக்கீல் கிடைக்கிறதே பெரிய விஷயம். கொஞ்சம் அமைதியாரியா சார். என்ன சார் இது? இன்னும் 80 நாளைக்கு நாங்கள் இப்படியே மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்க முடியும்? இதுலேருந்து வெளில வர்றதுக்கு வேறு வழியே இல்லையா? சார், ஒரே வழிதான் இருக்கு. அந்த ஜனனி மற்ற லேடிஸு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக பேக் அடிக்கணும். இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக ஒழியணும் சார். ரெண்டில் ஒன்று நடந்தாதான் இதுலேருந்து தப்பிக்க முடியும் சார். நானே உங்களுக்கு ஐடியா தரக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன்னா மொத்தமாக காலி பண்ணிடுங்க சார். என்னையா பேச? யாரையாச்சும் உள்ளே கொண்டு வந்து முடிச்சிருங்க. இனி எதுக்கே புதுசா ஆளை உள்ள கொண்டு வரணும்? அதான் ஏற்கனவே திட்டம் போட்டு மாமா உள்ள ஆளை இறக்கி விட்டார. மாமா அந்த அறிவுக்கரசியை ஜாமீன்ல கொண்டாந்து வீட்டுக்குள்ள விட்டப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா இப்பதான் எல்லாம் தெளிவா புரியுது. அறிவுக்கரசியை வச்சு வீட்டுல இருக்கவங்க கதைய முடிக்க பாக்குறாரு. அப்படித்தானே? நீங்க ஒரு தீர்க்க தரிசி மாமா. வருமுன் காப்போங்கிற மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே யோசிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சிட்டாரு. பாத்தீங்களா? சூப்பர் மாமா. சார், அவங்க கிட்ட எல்லாம் டைரக்டா எதுவும் பேசிக்கிடாதீங்க சார்.
பின்னாடி இருந்து செயல்படுறது நீங்களா தான் இருக்கணும். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா அந்த அறிவுக்கரசி முடிச்சு விட்ட மாதிரி இருக்கணும். யோ யோ, இம்புட்டு யோசிச்ச மாமாவுக்கு இது தெரியாதா? நீரு சட்டத்தை படிச்சுட்டு ஐடியா வந்து கொடுக்குறீரு. மாமா எதையுமே படிக்காம அம்புட்டையும் செயல்படுத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு செயல் வீரர்யா. என்னால சக்திக்கு ஏதாவது ஆயிரம் தானே பயப்படுற? உன் மேல சத்தியம், என் தம்பிக்கு நான் எந்த துரோகமும் பண்ண மாட்டேன். நீங்க உங்க பையனுக்கு எதிராக நில்லுங்கன்னு நான் சொல்லல, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்றேன். என் பையன் நிறைய தப்பு பண்ணிருக்காமா, நிறைய தப்பு பண்ணிருக்கா. அத்தை, நீங்க சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டீங்களாமே. நேத்து தான் லோ பிரஷர் ஆகி அவ்வளவு பிரச்சனையாச்சு. ஏன் அத்தை? அத்தை, எதுக்கு இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப என்ன தப்பு பண்ணீங்க? அத்தை, நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்ல அத்தை. அழாதீங்க. சனனே, நீ என்ன சொன்னாலும் அவன் நான் பெத்த புள்ள, என் வயத்துல பிறந்த மூத்த வாரிசு. அவன் செஞ்சது தப்புதான், அதுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும் தான். அதுக்குதான் அந்த போலீஸ்காரிக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் வாக்குமூலமா சொன்னேன். நியாயம்னு பார்த்தா நான் செஞ்சது சரிதான். ஆனா ஒரு அம்மாவா என் பிள்ளைய நானே ஜெயிலுக்கு அனுப்புறேனே. சனனி, ஈஸ்வரிய அவன்தான். அவ 20 வருஷம் அவன் கூட வாழ்ந்தவ. நானாச்சும் படிக்காதவ, உலகம் தெரியாத கழுத. ஆனா அவளுக்கு எல்லாமே தெரியுமே. இவன் பண்றதெல்லாம் தப்பு, அநியாயம்னு எல்லாமே தெரியுமேடி. தெரிஞ்சு எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு போனா. எவ்வளவோ நடந்ததுக்கு அப்புறம் கூட அவன் பிடிவாதத்துக்காக அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு கூட ஒத்துக்கிட்டான். அது எப்படியோ நடக்காம போயிடுச்சு. அதை தவிர ஈஸ்வரி என்னைக்குமே எந்த தப்பும் செஞ்சது கிடையாது. அவளால எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லடி.